உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, குரு பகவானின் வக்கர பெயர்ச்சி. இதற்கு முன்னாண்ட குரு பகவானின் பெயர்ச்சி போட்டிருந்தோம். இப்போ குரு பகவான் வக்கரமாகிறதுனால இந்த குரு பகவானுடைய வக்கர பெயர்ச்சி போட்டுட்டு இருக்கிறோம். வருஷம் இது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி ஆப்பட்டது எப்ப நடக்குதுன்னா, அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 2025 பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி முடிவடைகிறது. அப்ப கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள். அப்ப இந்த 4 மாத காலங்கள் குரு பகவானுடைய வக்கர காலங்கள். அப்ப இந்த வக்கர காலங்கள் ஆப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அப்ப மிதுன ராசிக்கு 7, 10 கூடிய கிரகம் இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு பல விதங்களில் இந்த 4 டைரக்ஷன்லுமே அவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல லாபத்தை அவங்க முழுசா பார்க்க முடியறது இல்லை. அது போக லாபம் அப்படி வந்துச்சுன்னா கூட அந்த பணத்தை பல விதத்திலையுமே விரயங்கள் ஆகுது. எங்களுக்கு 10 ரூபாய் கூட மிச்சமாகிறது இல்லை. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்ட காசு ஆகப்பட்டது நாங்க மிச்சம் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மிச்சமாகிறது இல்லை. அப்படிங்கிறதா அந்த மிதுன ராசிக்காரங்களுடைய சூழ்நிலை. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குரு பகவானுடைய வக்கர காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு வக்கர கதியில் இருக்கிறாருன்னா, இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான்னால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்படி நல்லது நடக்கும்னு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா, அப்ப உங்களுக்கு வக்கர காலகட்டம். இந்த வக்கர காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் தான் உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஆதாயமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு இடம் வாங்குறீங்க, அப்ப அந்த இடத்த நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. அப்ப அந்த இடம் பார்க்க போனா வாங்கின கையோடி கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது, கொஞ்சம் விலை அதிகமாகுது. இது உங்களுக்கு ஆதாயமாக மாறும். அப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் செய்வதனால அந்த விஷயம் செஞ்ச கையோட உங்களுக்கு பார்க்க போனா அது ஒரு நல்ல ஒரு திருப்தியும் அதுல பார்க்க நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூழலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கும். அப்ப இடம் வாங்கினாலும் சரி, நீங்க வீடு கட்டின வீட்டை நீங்க வாங்கிட்டாலும் சரி. இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க, அடுத்தவங்க கேட்கும்போது 70 லட்ச ரூபாய்க்கு போக வேண்டிய வீடு 50 லட்ச ரூபாய்க்கு கிடைச்சிருச்சா, பரவாயில்லையே அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த பீரியட்ல நீங்க இடம் வாங்கினாலும் சரி, கட்டின வீடு வாங்கினாலும் சரி, ஒரு இடத்த வித்தாலும் சரி, அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இதனால பாத்தீங்கன்னா, அந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது தான் செய்யும். அப்ப அந்த மிதுன ராசிக்கு அந்த குரு பகவான், அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது பல விதமான யோசனைகளை உங்களுக்கு கொடுத்து, பல விதமான சிந்தனைகளை கொடுத்து, அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது மிதுன ராசினா புதன் பகவான். அந்த குரு பகவானுக்கு மிதன் ராசி அப்பா மகன் அப்படிங்கிற உறவை கொடுக்கும். அப்படி இருந்தாலுமே இப்போ அந்த புதன் ஆகப்பட்டது இந்த குரு பகவானுடைய அவங்களுடைய அந்த வழி நடத்துதலை கண்டிப்பாக இப்ப கேட்டே ஆகணும். அப்படி கேட்கறதுனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை காட்டும். அப்ப உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்கும். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 100 பேர் அறிவு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அப்படி 100 பேர் அறிவு சொல்றாங்கன்னா அதுல 2 பேர்த்துடைய அறிவு மட்டும்தான் அவங்க ஏத்துக்குவாங்க. அவங்க எல்லாரும் பேசுறதையும் கேட்பாங்களோ இல்லையோ, அதை கேட்கறதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்வது இல்லை. அதே சமயத்துல கேட்கறக்கே அவங்களுக்கு பார்க்க போனா அந்த பொறுமை பத்தாது மிதுன ராசி பிறந்தவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யணும், அவங்க நினைச்சது சாதிக்கணும். அப்போ அவங்க பார்க்க போனா எதையுமே அதிகமாக பேசுவாங்க, அடுத்தவங்களே பேசுறதுக்கு விட மாட்டாங்க. அப்ப இந்த பீரியட்ல அவங்க பார்க்க போனா எதை பேசினாலும், எதை பார்க்க போனா வேகமா செஞ்சாலும் அதன் மூலியமாக
இப்போ அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. அப்ப இதன் மூலியமாக அவங்களுக்கு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. வெளிநாட்டுல வேலை செய்யணுங்கிற ஆசை. இப்போ இங்க இந்தியாவில் வேலை செஞ்சோம், நம்மளுக்கு செஞ்சது போதும், நம்ம வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல ஒன்று நிறைய சம்பாதிக்கணும், அப்ப வெளிநாடு போலாமா நினைச்சா இந்த பீரியட்ல கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தாராளமாக வெளிநாடு போகலாம். அப்படி போனாலும் கண்டிப்பா எந்த தடைகளும் இல்லாமல் நீங்க பார்க்க போனா வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியும் ஒரு நல்ல முன்னேற்றமும், நீங்க எதிர்பார்த்த நீங்க ஆசைப்பட்ட அந்த காரியங்கள்ல ஒரு நல்ல சந்தோஷமும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப கடந்த காலத்துல கல்வியில தடை, குழப்பம், மறதி இது மாதிரி இருக்கும். இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் உங்களுக்கு அந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதே சமயத்தில் இந்த புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகளை கொடுத்து அதன் மூலியமாக நீங்க படிச்சு பட்டம் வாங்கி அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு நீங்கள் நல்லா வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் திருப்தியா இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களாகப்பட்டது 4ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதாவது கிரயம் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது சொத்து வாங்குவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு கடன், நோய், சத்ரு. அப்போ கடன்ல இருந்தாலும் அந்த கடன்ல இருந்து நீங்கள் விலகி வருவதற்குண்டான வாய்ப்புகள். அப்ப எப்படி இருந்தாலும் கடனை கட்டிடுவீங்க, கடன்காரங்களுக்கு பயந்துட்டு போக மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அந்த கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் உருவாகும். உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் சுப விரைய செலவுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்துல இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கண்டம், தெண்டம், நஷ்டம், விரயம் இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு உங்களுக்கு பார்க்க போனா ஒரு விபத்து நடக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய லெவல்ல நடக்காமல் அது சிம்பிளாக முடியும். ஒரு கடன்ல மாற்றதா இருந்தாலும் கண்டிப்பாக கடன்ல மாட்ட மாட்டீங்க. அப்ப அடுத்தவங்களோடு சேர்ந்து போய் ஏதாவது பிரச்சனை வந்துடும், ஏதாவது குழப்பங்கள் வந்துடும். அப்ப அவங்களோடு சேர்ந்து போய் எனக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு ஆகாது. அப்போ மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லெவல் நீங்கள் மேல வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்துல அந்த சனி பகவானும் இப்ப வக்ரகதியில் இருக்கிறாங்க. நவம்பர்ல அந்த வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி நல்லா இருக்குதுன்னா அந்த குருவோட சனி சேர்ந்தும் உங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா பெருமாள். அந்த பெருமாளை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா அதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு வேற எதுவாக இருந்தாலும் மூவ் பண்ணுங்க. ஜாதகம் பார்த்து ஒன்று செஞ்சவங்க கண்டிப்பாக கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அதனால உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. உங்களுக்கு விருப்பம் வந்தால் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.